முகத்துல கறி பூசுனது யார் சொன்னா? எடப்பாடி சொன்னாரா? பூசுனது மோடி மேலதான். முதலமைச்சர் பட்டாசு கொளுத்தவன் தானே சொன்னார். அதுல சேட்டை பிடிச்சு குஷ்பு அதுல கொளுத்துனது பிளாஸ்டிக் லைட்டர்னு வேற சொன்ன. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவ்வளவு நடந்த பிறகு ஸ்டாலின் என்ன சார் சொல்றாரு? இடஒதுக்கீட்டு உடனே அமல்படுத்துங்கிறாரு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சா? KC வேணுகோபால் உள்ளிட்ட தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் பிரபலங்கள் சிலரும் சேர்ந்து ராகுல் ஸ்டாலின் ஒன்றாக மேடை ஏறுவதை தடுத்து விட்டார்கள். இதுதான் நிஜம். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பெரம்பூர்ல அவரு பிரச்சாரத்தை ரத்து பண்ணி. ஆமா, 2-3 நாள் அந்த ரத்து அறிக்கை வந்து 2-3 நாள் ஆச்சு இல்ல. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு அறிக்கை வரணும்ல. இப்படிதான் சிரிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. ஆனா அது மொத்த பிரச்சாரமே 12 நாள் தான் சார். அதுல 6 நாள் லீவுனா 3 நாள் முடிய போகுது. அப்புறம் இவர் இதே பழக்க தோஷத்துல 23 தேர்தல் முடிஞ்சிடல, 24 ஒரு அறிக்கை வர விஜய் பிரச்சாரம் ரத்து. தேர்தலே முடிஞ்சு என்ன சாத்தியமா? பயிர்க்கடன் தள்ளுபடி விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, எடப்பாடி அறிவிச்சிருக்கிறாரு. எவ்வளவு தெரியுமா தேவை? 70,000 கோடி. பிஜேபி தான் மூச்சு விடுதா பத்தியில பயிர்க்கடனை பத்தி அந்த பக்கமே போக மாட்டாங்க. இப்படி உயிரே சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரை அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, இது தோல்வி அடையும்னு தெரியும், ஆனாலும் இதற்கு எதிராக வாக்களித்த எதிர்க்கட்சியினரை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. இங்க பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை கூட சொன்னாரு, நிச்சயமாக இந்த மசோதா நிறைவேறும் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஸ்டாலின் முகத்துல கரிய பூசுவாங்க அப்படின்னாரு. ஆனா நேற்று திண்டுக்கல்ல ஸ்டாலின் பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடி இருக்காரு. ஆனாலும் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, 33%, அதை வரவிடாம பண்ணிட்டாங்க திமுக அப்படின்றத பாஜக சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னதுலயே அமித்ஷா சொன்னதுக்கும் அண்ணாமலை சொன்னதுக்கும் முரண்பாடு இருக்கா? வெற்றி பெற முடியாது, இந்த மசோதா நிறைவேறாதுன்னு தெரியும், ஆனாலும் சிலர் அம்பலப்படுத்துறது கொண்டு வரோம்னு வேற வார்த்தையில சொல்றேன். கண்டிப்பா 4 மணிக்கு ஓட்டு 4:30 மணிக்கெல்லாம் அது சட்டம் ஆயிடுன்னு அண்ணாமலை சொன்னார். 2 பேர்ல யார் சொல்றது நிஜம்? எதுக்கு மக்கள்கிட்ட இப்படி மாறி மாறி சொல்றீங்க, பொய் சொல்றீங்க? எதுக்காக இதை கொண்டு வந்தீங்க? முதல்ல ஆல்ரெடி அந்த சட்டம் அமலாயிடுச்சே. இதே திமுக, எடப்பாடி, பிஜேபி, காங்கிரஸ் எல்லோரும் ஆதரிச்சு 23லயே அது சட்டம் ஆயிடுச்சே, நிறைவேற்றப்பட்டுடுச்சு. எப்ப இருந்து அமல்படுத்துறதுங்கிறதுல பிஜேபி செய்த சில்மிஷத்தின் காரணமா 29க்கு அது தள்ளி போச்சு. வேற யாரும் அந்த வேலையை செய்யல. பிஜேபி மட்டும்தான் மகளிருக்கு அந்த 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த விடாமல் தடுத்த ஒரே கட்சி பிஜேபி தான். அந்த உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு இது எல்லா வேலையும் செய்யறாங்க. எதிர்கட்சிகள் தான் சேர்ந்து பண்ணிட்டு இல்ல. இப்ப இந்த மசோதா இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக கொண்டு வந்தீங்க? டீலிமிட்டேஷன், அதுக்கான ரூல்ஸ் முதல்ல ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்களா? எல்லா கட்சிகிட்டும் பேசணும். யார்கிட்ட பேசினாங்க? பிரதமர் மோடி சொல்றாரு. யாருக்கிட்ட பேசினாங்க? சொல்லு, யார்கிட்ட பேசினாரு? சொன்னாரா? ஸ்டாலின் பேசலையே. எடப்பாடி இதை பத்தி விவாதிக்கல. தமிழ்நாட்டை எடுத்துக்கோ சார், இந்த 2 பேர்கிட்ட விவாதிச்சாரா? இல்லையே. ரகசியமா போன்ல பேசிக்கிட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல, எடப்பாடி அதை ஆதரிக்கிறார் சார். இல்ல, அதெல்லாம் அப்புறம் சார். விவாதிச்சோன்னு மோடி சொன்னது பொய்யாயிடுச்சா? முதல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். டீலிமிட்டேஷன் பண்ணலான்னு இருக்கிறோம். எப்படி பண்ணலாம்? நீங்க சொல்ற அந்த ஆலோசனைகளை மசோதால சேர்க்கிறோம். எந்த முன்னேற்பாடும் இல்லை. தத்தக்கா பெத்தக்கான்னு கொண்டு வந்தாங்க. கேட்டா அப்புறம் திடீர்னு சில வாசகங்கள் தப்பா ஆயிடுச்சு. சென்சஸ் படி நடக்காது. அண்ணாமலை ஒரு 5 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தாரா? அதுல 2011 சென்சஸ் படின்னு வார்த்தை இருக்கா? அப்ப எதுக்காக போய் சொன்னீங்க? 2011 சென்சஸ் படி இதை அமல்படுத்தினா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும்னு உண்மை இருக்கு. பாதிக்கப்படாதுன்னு பிரதமர் வாக்குறுதி கொடுத்தார்ல. இப்ப சென்சஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துருக்கணுமே. ஏன் எடுக்கல? சரி, 50% இன்க்ரீஸ் பண்றோம், ஏன் மசோதால காட்டல? சொன்னார்ல பிரதமர், யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது, எந்த மாநிலமும் எந்த விஷயத்தாலும் பாதிக்கப்படாதுன்னு சொன்னார்ல. காரணம் 50% எல்லாருக்கும் உயர்த்தினார்ல. அது ஏன் மசோதால இல்ல? இவ்வளவு திருட்டுத்தனத்தை, ஒரு மோசடித்தனத்தை அரங்கேற்றிட்டு அதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் பித்தலாட்டம், பொய், மோசடி தான் பிஜேபி பண்றது. மக்கள் இவங்களை விட புத்திசாலிகள் சார். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் சார். நாடாளுமன்றத்துல இப்ப கருப்பு சட்டை இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இருங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த சட்டம் முதல் மசோதா, தோற்கடிக்கப்பட்ட மசோதா, இவங்க சொல்ற சோகால்டு இடஒதுக்கீடு மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா இருக்கு. அது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இந்த அரசு பண்ணிச்சு தெரியுமா? அதுக்கு பில்லுக்கு பேரு திருத்த மசோதா தான். திருத்தம்னா ஏற்கனவே அமலில் இருக்கிற சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றோம்னு. 2023 சட்டமாக்குனாங்கல்ல. இந்த பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிற பிஜேபி
30 மாசமா அந்த பில் சட்டம் நிறைவேறினதை கெசட்ல வெளியிடவே இல்லை. கெசட்ல வெளியிட்டாதான் அது சட்டம் அமலுக்கு வந்ததா அர்த்தம். வெளியிடவே இல்லை சார். முந்தா நாள் நைட்டு 9:55 வெளியிடுறாங்க சார் கெசட்ல. என்ன அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை எல்லாரும் சொல்லி காட்டுறாங்க. எதப்பா திருத்த போறீங்க? மகளிர் இடஒதுக்கீடு மசா அது நீங்க என்ன கெசட்லயே வெளியிடலன்னு சொன்ன பிறகு நைட்டு 9:50க்கு 9:55 வெளியிடுறாங்க. இதுதான் இவங்க பெண்கள் மீது காட்டுகிற அக்கறை. குஷ்பு எல்லாம் இதை உட்காந்து எடுத்து படிச்சு பார்க்கணும். வாய்கிளியே வந்து பொய் பேசக்கூடாது. தாராளமா குரல் கொடுக்கட்டும். உண்மையை சொல்லுங்க. எதுக்கு சார் பொய் பேசுறீங்க? உங்களுக்கு நிஜமாவே அக்கறை இருக்குன்னா அது இந்த சட்டம் கொண்டு வர போறோம், திருத்தம் கொண்டு வர போறோம், இப்ப அது கெசட்ல வந்துடுச்சான்னு ஒரு வார்த்தை ஆலோசனை கூட்டம் நடந்திருந்தா எல்லாரும் சுட்டி காமிச்சிருப்பாங்களா? தனித்தனியா போன்ல எதுக்கு திருட்டுத்தனம் பண்றீங்க? அப்படி பேசினாலும் தெரியல. அதிகபட்சம் சந்திரபாபு நாயுடு பேசியிருப்பார், நிதிஷ்குமார்ட்ட பேசியிருப்பார். அந்த 2 பேரும் உஷாரா ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க போய் இங்க மாநிலத்துல போய் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அது மக்களுக்கு செய்யற துரோகம்னு தெரியும். அது நல்லதா இருந்தா சந்திரபாபு நாயுடு ஆதரிச்சிருப்பார்ல சார். ஏன் சார் அவர் ஆதரிக்கல? பதில் சொல்லுங்க எனக்கு. இல்ல அவரும் தென் மாநிலங்கள்ல ஒண்ணு தானே. அதை ஏன் ஆதரிக்கல? அப்போ அவர் உங்க தோழமை கட்சி தானே. எதனால நீங்க சொன்னதை கேட்கல, தெரிச்சு ஓடினாரு? காரணம் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது. அவருக்கும் பாதிப்பு இருக்கு. அப்ப சென்சஸ்ங்கிற வார்த்தை எடுங்க. இன்னொரு 25 வருஷத்துக்கு சென்சஸை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லுங்க. அல்ல டீலிமிட்டேஷன் பண்றீங்களா? நல்லா செயல்பட்ட மாநிலங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தல ரிவார்டு அதிகமா தரும். 50 இல்ல 60% சரியா செயல்படுத்தாத மாநிலங்கள் 40% குறைப்போம். அதை ஈக்குவேட் பண்ணுங்க. அதுதான் நீதியா இருக்கும். இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் கூட கிடையாது. ஆனா நேற்று தோற்கடிக்கப்பட்டதை மறந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய வீழ்ச்சி நேற்று என்டிஏவுக்கு கடந்த 3 ஆட்சி காலங்கள்ல முதல் பெரிய தோல்வி இதுதான். முகத்துல கறி பூசுனது யார் சொன்னா? எடப்பாடி சொன்னாரா? பூசுனது மோடி மேலதான். இதைத்தான் அவர் யூகிச்சு சொன்னாரோ தெரியல. நமக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. நம்ம பிரதமர் அவர் என்ன இருந்தாலும் அவர் முகத்துல கறி பூசுனா நமக்கு தான் அவமானம். ஆனால் அள்ளி பூசிக்கிட்டது அவங்கதான், நாம இல்ல, வேற யாரும் போய் பூசல. பிரதமர் தமிழ் வார்த்தை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆமா, அந்த வாக்குறுதி கொடுத்து இவ்வளவு எல்லாம் கேட்கல. இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்தி வார்த்தையாவது மசோதால சேர்த்தீங்களா? தமிழை தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு தான் அதனாலே ஆவாத. அது சொல்றீங்களே வாய்கிலேயே 1 மணி நேரம் பேசுறாருல சார். 2 வார்த்தையே மசோதால சேர்க்க மாட்டீங்க. தோக்கடிச்சுட்டாங்க, இல்ல தோக்க போகுது தெரிஞ்ச உடனே இப்ப 1 மணி நேரம் அவைய ஒத்தி வைக்கிறேன், நம்ம 50% நான் உள்ள கொண்டு வர்றேன். ஏன் 2 நாள் என்ன பண்ணீங்க? இப்ப புரியல, ஆலோசனை நடக்கலைங்கிறத. இதுவே சர்வாதிகாரம் சார். ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணம் இதுவா சார்? சார் வாக்கெடுப்பு நடந்து தோக்க போது தெரிஞ்ச உடனே அமித்ஷா சொன்ன நீங்க ஃபுல்லா படிச்சீங்களா? கவனிச்சீங்களா? அதை 1 மணி நேரம் அவையை ஒத்தி வைக்கிறேன், நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தாங்க, 50% இப்பயே சொல்லி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் உறுதியா இருந்தாங்களே தவிர பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கறதுல இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இது கொடுத்தாச்சு சார். உங்களுக்கு அமல்படுத்துற துணிச்சல் தான் இல்ல, அமல்படுத்துற அளவுக்கு மனசு இல்ல. எதுக்கு அடுத்தவங்களை தூக்கி சுமக்குறீங்க? இப்ப தேர்தல் சமயத்துல நாடாளுமன்றம் நடக்குது. பேரு 5 மாநில தேர்தல்கள். இதவே வேண்டாம்னு சார் எல்லாரும் கெஞ்சினாங்க, லெட்டர் எழுதினாங்க. ஒரு துளியாவது மதிச்சிங்களா? கார்கேவை, ராகுல் காந்திய, பிரதான எதிர்கட்சி தலைவர், பிரதான கட்சியினுடைய தலைவர் 2 பேருக்கும் பதிலே சொல்லல சார். அவங்க பாட்டு நாடாளுமன்றத்தை கூட்டிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இல்ல அப்ப இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரத்துல இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்க போய் கருப்பு சட்டை போட்டாங்க. அதையும் கூட ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது திருஷ்டி போட்டு வைப்பாங்க. இவ்வளவுலாம் நக்கல் பண்ண தெரிஞ்சுல, அல்ல கரெக்டா ஓமையை பேச தெரிஞ்சுல, ஒழுங்கா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணுங்கிற அடிப்படை அறிவு இல்லாம போனது ஏன் பிஜேபி? இல்ல அது என்னன்னா, ஸ்டாலின் தேவையில்லாம பேசுறாரு, எப்படி நிறைவேறாது, ஆனாலும் இது ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாரு. அரசியலுக்காக பயன்படுத்தின இந்த விஷயத்தை மூலம் தொடங்குனது யாரு சார்? எப்படியாவது நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, இப்படி ஒரு 3 பில்ல கொண்டு வாங்க, 3ஐயும் ஒன்னா கொண்டு வாங்க ஸ்டாலினா சொன்னார். எவ்வளவு சார் பொய் சொல்லுவாங்க? எவ்வளவு பொய் சொல்லுங்க? அவங்கள விட எல்லா ஸ்டாலினை விட மோடியை விட மக்கள் புத்திசாலிகள். என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல சேட்டை பண்ணது யாரு? இந்த நிமிஷம் வரைக்கும் அதை அமல்படுத்த விடாமல் தடுப்பது யாரு? சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு அது சட்டம் ஆயிடுச்சு, கெசட்ல வந்துடுச்சு, இந்த திருத்தத்துக்காக கெசட்ல வந்துடுச்சு, அதை இனிமேல் மாற்ற முடியாது. அதுல ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. அடுத்த சென்சஸுக்கு பிறகுதான் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்துரு, இப்ப இருந்தே பண்ணுவோம், இருக்கிற 543லயே நம்ம வரையறை பண்ணுவோம்னு கொண்டு வாங்களேன். ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா சென்சஸ் வேலை ஆரம்பிச்சாச்சு. 1 வருஷம் அது நடக்கும். 27 கடைசியில அந்த இது கெசட்ல வரும். மக்கள் தொகையை பத்தின அத்தனை விஷயங்களும் வந்துடுச்சுன்னா நடுவில் 28 தான், 29ல அமல்படுத்த போறீங்க நாடாளுமன்ற தேர்தல்லாம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, நிஜமாவே பெண்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா 27ல முடியுத 28 ஜனவரியில அது அமலுக்கு வரும்னு சொல்லுங்க. ஒரு திருத்தத்தை கொண்டு வாங்க. யார் இவ்வளவு நடந்த பிறகு ஸ்டாலின் என்ன சார் சொல்றாரு? இடஒதுக்கீட்டு உடனே அமல்படுத்துங்கிறாரு. அதுக்கு ஏதாவது பதில் வந்துச்சா? இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஸ்டாலின் தடுத்துட்டார்ல. எடப்பாடி சொன்னது 100% நிஜம்னே வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு காலையில ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார்ல. அதுக்கு ஏதாவது பதில் வந்துச்சா? யாரை பார்த்தாலும் போய் கேளுங்க. அதிமுகவை, அமமுகவை, பாமகவை, வாசனை, பிஜேபியை யாரை பார்த்தாலும் கேளுங்க. ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்கிறாரே, உங்க நிலைப்பாடு என்னன்னு போய் கேளுங்க. அரசியலா பண்ற நேரத்துல பண்ணணும் சார்.
இதெல்லாம் நிரந்தரமான ஒரு விஷயம் சார். எல்லாரும் தானே சார் சேர்ந்து, எடப்பாடி சேர்ந்து ஆதரிச்ச சட்டம் சார் அது. அதிமுகவும் ஆதரிச்சு சார், திமுகவும் ஆதரிச்ச சட்டம் அது. அதை அமல்படுத்த விடாம தடுக்கிறாங்க. பிஜேபின்னு தெரிஞ்சிருந்த கூட்டணி தர்மங்கிற குப்பையில தூக்கி போட போற விஷயத்தை இப்பயே தூக்கிட்டு வருவீங்க. கூட்டணி தர்மங்கிறது நீங்க தேர்தலை எதிர்கொள்ற போது கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தா ஒதுக்கி வச்சுட்டு சத்தம் இல்லாம போறது. அந்த தர்மத்தை அதோட நிறுத்துங்க. அவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் அதுக்கு தூக்கி பிடிக்கிறது, மறைச்சு வைக்கிறதா கூட்டணி தர்மம்னா அப்படி ஒரு தர்மமே தேவையில்லை. இல்ல முதலமைச்சர் பட்டாசு வெடிக்கிறாரு. அது சார் இதெல்லாம் ஏன் அப்புறம் சார் அதுல சரியா பத்தலையா சார்? இதெல்லாமா சார் கேப்பிய? இல்ல இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்தது இல்ல. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தமிழ்நாடு மீட்டு இருக்கிறாங்க சார். அதுல ஸ்டாலினும் ஒரு காரணம் சார். இவர் இப்படி சொன்னதுனாலதானே சார் தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லணும், உறுதிமொழி தரேன்னு பிரதமர் சொன்னார். கொளுத்தவன் தானே சொன்னார். அதுல சேட்டை பிடிச்சு குஷ்பு அதுல கொளுத்துனது பிளாஸ்டிக் லைட்டர்னு வேற சொன்ன. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கொளுத்துனது என்ன, அதை கொளுத்தாம விட்டா என்ன நடக்கும், அந்த டிராப்ட்ல இருந்த வாசகங்கள் என்ன, அதனால தமிழ்நாடு எவ்வளவு பாதிக்கும்னு துளி கூட கவலைப்படல. கொளுத்துன லைட்டர் பிளாஸ்டிக்கா, அது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக். ரொம்ப அக்கறை உங்களுக்கு. அது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள குஷ்புவை முனை மழுங்க செய்து பிஜேபி வச்சிருக்கு. நான் பரிதாபப்படுறேன், வெக்கப்படுறேன். இப்ப இன்னைக்கு பிரதமரும் வராரு, ராகுலும் வராங்க பிரச்சாரத்துக்கு. ஆனா ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்படி வந்த தகவலுக்கு அப்படிதான் வெளிப்படையாக சொல்லப்படுது இல்ல. வெளிப்படையாக ஆரம்பிச்சாரு. அதுக்கான முயற்சிகள் நடந்தது. KC வேணுகோபால் உள்ளிட்ட தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள், பிரபலங்கள் சிலரும் சேர்ந்து ராகுல் ஸ்டாலின் ஒன்றாக மேடை ஏறுவதை தடுத்து விட்டார்கள். இதுதான் நிஜம். இது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லது. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அவர் ஒரு பொருட்டே அல்ல, குறைந்த அவர் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸுக்கு குறைந்த சீட்டு இல்ல. அதுதான் இவரதான் காங்கிரஸ் நினைச்சு காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு விஜய் சொன்னது. பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸ்னு விஜய் நம்புறார். அந்த காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொன்னாரா? அப்ப ராகுல் மேடை ஏற மாட்டாரு ஒன்னா? நான் சொன்ன சில பிரபலங்கள்ல இவரும் சேர்ந்துதான் வராதிங்கன்னு சொன்னது. இப்படி இந்த லட்சணத்துல நீங்க இருந்தீங்கன்னா எந்த இதுல இங்க காங்கிரஸ் வளரும்? அப்புறம் எதுக்காக சண்டை போட்டு 3 இடம் கூட்டணிக்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதான் ஒரு வரையில சொல்லிட்டேனே, காங்கிரஸுக்கும் நல்லது இல்ல, திமுகவுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்ப தேர்தல் முடிவு இல்லாத ரிசல்ட் வச்சுதான் பாக்கணும். நல்லது இல்லைன்றதான் இப்ப சொல்ல முடியும். நான் எது சாபம் போட முடியுமா இல்ல கையில எழுதி தர முடியுமா? நல்லது இல்ல சார். நீங்க ஒரு இன்டாக்டா இருக்கிறீங்கன்னு காட்டினதானே சார் நம்பிக்கை வரும், உற்சாகமா களத்துல வேலை செய்வாங்க. சரி, இவ்வளவு சேட்டை பண்றீங்க, காங்கிரஸ் நிக்கிறதோ இல்ல திமுக என்ன லட்சணத்து, எதுக்காக நாங்க உங்களுக்கு வேலை செய்யணும்னு தொண்டம் கேட்டா, ஒன்றிய செயலர் கேட்டா, நகர செயலர் கேட்டா எங்க கொண்டு மூஞ்சி வைப்பாங்க அவங்க? திமுக நிக்கிற தொகுதியில காங்கிரஸ் வேலை செய்யணும்ல. ஆமா சார், பட் யார் பெரிய கட்சி? பாதிப்பு யாருக்கு அதிகம்? திமுக துணை இல்லாமல் காங்கிரஸால் வெல்ல முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியும். சில தொகுதிகளுடைய பின்னணியை வச்சு நான் சொல்றேன். இதை அறிக்கை விட்டு காங்கிரஸ் எங்களுக்கு வராட்டியும் பரவாயில்லன்னு சொல்ற துணிச்சல் திமுக கிடையாது. கூட்டணி பலம் கடந்து போயிடுச்சு. கூட்டணி பலம் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது சார். ஆமா சார், அந்த காலம் கடந்து போயிடுச்சு. நான் சொல்ற தனித்தனி தொகுதிகள்ல சொல்றேன். காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுக சில இடங்களில் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திமுக உதவி இல்லாமல் காங்கிரஸால் ஒரு இடமாவது ஜெயிக்க முடியுமா? ஒன்னு சொல்லலாம், நீங்க நாகர்கோவில் எங்கிட்ட ஜெயிக்கலாம், அதுவும் கூட திமுக ஓட்டு போலன்னா கிடையாது. இந்த லட்சணத்துல அந்த கூட்டணி வச்சிருப்பீங்களா? அப்ப நீங்க சாதிக்க நினைக்கிறது என்ன? இது நீங்க ஏதோ தமிழ்நாட்டுல திமுகங்கிற ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்ட காங்கிரஸ் ஏதோ தகராறா அப்படி பார்க்க மாட்டான். ஒட்டுமொத்த இந்தியாவும் காங்கிரஸை கவனிக்கும். அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட கவனிப்பாங்க. எந்த லட்சணத்துல இவங்க நடந்துக்கிறாங்க, ஒரு தோழமை கட்சி எப்படி மதிக்கிறாங்க, எப்படி அதை அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு காயப்படுத்துறாங்கன்னு இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் எதிர்காலத்தில் சேரலாமா அப்படின்னு யோசிக்கிற கட்சிகள் கிட்டையும் இப்படி ஒரு எச்சரிக்கை உணர்வை கொண்டு போய் திணிச்சது காங்கிரஸ் தான், வேற யாரும் இல்லை. இது காங்கிரஸ்க்கு நல்லதா? இது முதிர்ச்சியான அரசியலா? இது தர்மமா? இப்ப கேட்கிறேன், கூட்டணி தர்மமா? இது இங்கதான் தர்மத்தை பத்தி பேசணும். நிச்சயமாக அது இல்லை. ராகுல் இதனால என்ன சாதிக்க போறான்னு எனக்கு தெரியல. பாஜக எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்துற திமுக நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியும் அதையே தான் பேசுறாரு. ஆனா களத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இவ்வளவு கசப்புகளுக்கு இடையில் நேற்று முன்தினம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் விவாதிச்சிருக்கிறாங்க இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பத்தி. ராகுல் காந்தி நல்லா தான் பேசினான்னு ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது. சரி, இதெல்லாம் திரைமறைவில் இருந்து என்னத்துக்கு? 2 பேரும் அவ்வளவு தூரம் பேசுறீங்களே, ஒரு டீ சாப்பிடலாம் வாங்க, 2 பேரும் ஒன்னா ஒரு இடத்துல டீ சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு ரோட் ஷோ நடத்தலாம். பொதுக்கூட்டத்துக்கு உடனே அரேஞ்ச் பண்ண முடியலன்னா கூட அந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் தரப்பிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு காங்கிரஸிடமிருந்தே தகவல் வருது. இப்ப திமுகவை விட்டுருங்க சார், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி ஆதரிச்சிருக்காங்கல்ல, 20 MP காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அப்ப அதுக்காகவாது ராகுல் வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாடி. அதுதான் சொல்றேன், இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி காங்கிரஸ் வளரும்? அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தனித்தனியா உரி கேட்டாலும் மோடி தான் பிரதமரா அது நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், அப்ப பேசுவோம். 29 சென்சஸ் இருக்கு, டீலிமிட்டேஷன் இருக்கு, இவங்க என்ன பண்ண போற கூத்துக்கள்லாம் இருக்கு,
அப்ப பேசுவோம், நாடாளுமன்ற தேர்தலை பத்தி அப்புறம் பேசுவோம். காங்கிரஸ் இந்த லட்சணத்துல லட்சணத்தில் நீங்கள் நடந்து கொண்டால் இந்தியா கூட்டணி இதே வடிவத்தில் தொடருமா, வேறு புதிய கட்சிகள் வர விரும்புவார்களா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவோம். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பெரம்பூர்ல அவரு பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு ஆமா, 2-3 நாள் அந்த ரத்து அறிக்கை வந்து 2-3 நாள் ஆச்சு இல்ல, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு அறிக்கை வரணும்ல. இப்படிதான் சிரிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. என்ன இதுல அவர் பண்றாரு எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த வகையிலும் இது நியாயம் அல்ல, அழிச்சாட்டியம்னு சொல்லலாம், அராஜகம்னு சொல்லலாம். ஏன் சார் நான் போறேன்னா போலன்னு ஏன் விருப்பம் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சீரியஸாவே, முதலமைச்சர் பதவி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறீங்க, அப்படியே தட்டில் வச்சு கொடுத்து கொரியர்ல அனுப்பிச்சுடலாம் இல்லை போர்ட்டரில் அனுப்பிச்சுடலாமா? எப்படி அனுப்பலாம் சொல்லுங்க? சிஎம் போஸ்ட்டை மக்கள் கிட்ட வராம எப்படி சார் கொடுங்க? எப்படி சார் நேத்துல கோலம் எல்லாம் போட்டாரு, வீடு வீடா போனாரு. அப்படியா? அவர் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த கிராமங்கள்ல கேட்குற மாதிரிதான் அவருடைய ஸ்டைலா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரத்து பண்றதை சமாளிக்கிறதுக்காக நேற்று அப்படி போய் கோலம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எந்த வகையிலும் அவங்க கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் தர சார். விஜய் போற போது ஸ்டாலினுக்கு இல்லாத எடப்பாடிக்கு இல்லாத கூட்டம் கூடுது. இதை சொல்றதுக்கு நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அந்த ஓட்டு மட்டும் போதுமா? பொதுமக்களுக்கு வர வேணாமா? நீங்கள் போகாத இடத்துல நீங்க பேசுறத வீடியோல டிவியில பார்த்துட்டு அதுக்கு முடிவெடுக்கிற மக்களும் இருக்காங்கல்ல சார். நான் ரத்து ரத்து ரத்துன்னா உங்களுக்கு ஓட்டு போன இந்த ஆளுக்கு போட்டு என்னையா பண்றது, ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் நினைப்பாங்களா மாட்டாங்களா? நினைக்கணும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் போகட்டணும் சார். அது என்ன சார் அவ்வளவு அலட்சியம் சார்? சிலர் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காங்க, நம்மளே புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு என்ன அடுத்த நாள் வந்து பயங்கர வீரியமால பேசுறீங்க, இல்ல வீரியத்தை ஏத்திக்கிட்டு வந்தீங்களா முதல் நாள்லாம்? இல்ல ஆனா அது மொத்த பிரச்சாரமே 12 நாள் தான் சார். அதுல 6 நாள் லீவுனா 3 நாள் முடிய போகுது. அப்புறம் இவர் இதே பழக்க தோஷத்துல 23 தேர்தல் முடிஞ்சிடல, 24ஆம் தேதி அறிக்கை வர விஜய் பிரச்சாரம் ரத்து. தேர்தலே முடிஞ்சியா நேத்து அப்படின்னு தான் சொல்ல தோணுது நமக்கு. இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முழு தேர்தல் அறிக்கை வெளிவரும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே ஒரு 7 நாள் தான் இருந்துச்சு தேர்தல். அது வெளியிட்டாங்க விடுங்க, அதெல்லாம் ஒரு நாள் கூத்து தானே. தேர்தல் அறிக்கையில அவர் சொல்லியிருக்கலாம் பார்த்தா இந்த ஜென்மத்தில் நிறைவேற்ற முடியாது, அள்ளி விட்டுருக்காரு. ஒரு விஷயங்களையும் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே தரிகிணத்தம் போடுது திமுக அரசு. இப்போ பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறது. இவர் 2500 நேரம் சொல்லிக்கிறாரு. மீனவர்களுக்கு தாராளமா கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் சொல்றது ஈஸி, மக்களும் ரசிப்பாங்க, மீனவர்களும். நடைமுறை சாத்தியமே இல்லை, நம்பி ஏமாறாதீங்க. அப்புறம் வந்து கொடி பிடிக்காதீங்க. என்ன சாத்தியமா? பயிர்க்கடன் தள்ளுபடி விஜய் அறிவிச்சிருக்கிறாரு, எடப்பாடி அறிவிச்சிருக்கிறாரு. எவ்வளவு தெரியுமா தேவை? 70,000 கோடி. 90 நாளைக்குள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு போய் சேர்ந்தாதான் நீ அறிவிக்கணும், இல்லாட்டி தள்ளுபடி பண்ண கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. பிஜேபி ஏதாவது மூச்சு விடுதா பத்தியில பயிர்க்கடனை பத்தி? அந்த பக்கமே போக மாட்டாங்க. இப்படி உயிரே அப்படின்னு ஒதுங்கி ஓடி போயிடுறது. பயிர்க்கடனா ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிக்கலா என்ன நடக்கும்னு தெரியும். நிர்மலா சொத்துல சொல்லியிருப்பாங்க, அதுல எல்லாம் கை வச்சிடாதீங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு. விஜய் அள்ளி விடுறாரு. 70,000 கோடி எங்க இருந்து சார் வரும்? 3 மாசத்துல 90 நாளைக்குள்ள பணம் வேணும் சார். அப்பதான் ஸ்டாலின் அந்த டீ பார்ட்டி ஒன்று வச்சாரு. கசப்புகளை எல்லாம் மறக்கிறதுக்கு எல்லாம் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு அடுத்த நாள் அறிவாலயத்தில் தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அப்போ ஒரு தட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த தடவை தேர்தல் அறிக்கையில எது சாத்தியமோ எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த முறையெல்லாம் 500 சில்லறை அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த தடவை தேர்தல் அறிக்கை. ஏன்னா ஆட்சியில் உட்காந்துட்டார்ல ஸ்டாலின், உட்காந்து 5 வருஷம் பார்த்து எங்க எல்லாம் குத்துச்சு கொடாஞ்சிச்சுன்னா அவருக்கு தெரியும் பினான்சியலா. அப்ப அதை விட்டுருங்கப்பா, இல்ல அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம், இதை சேருங்கப்பா அப்படின்னு அந்த அனுபவம் வந்துச்சுல 5 வருஷம். அந்த 5 வருஷத்து அனுபவம் தான் எது சாத்தியமோ அதை சொல்லுங்க. ஏன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிறது வீட்டுல கரண்ட் பில்லுக்கு, இதெல்லாம் சாத்தியம் இல்லை தெரிஞ்சோன்னா அதெல்லாம் மூச்சு கூட விடலை. இப்போ 8,000 ரூபாய் கூப்பன் சார், அது கஷ்டம் தான். தமிழ்நாட்டு நிதி நிலைமைக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா செஞ்சு காட்டுவேங்கிறாரு. நிதித்துறை செயலாளரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நிதி அமைச்சர் தங்கந்த நெருசுவா இருந்தால் அவரை நினைச்சு எனக்கு பரிதாபமா இருக்கு. அவங்க 2 பேரும் தான் சார் அந்த நெருக்கடி தெரியும். பட் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு தான் அறிவிக்கிறாரு, அது வேற விஷயம். இவரே எவ்வளவு கஷ்டப்படுற போது ஒரு 5 வருஷத்துக்கு கேப்புக்கு அப்புறம் பினான்ஸ் இதுல உட்காந்து பார்க்க போற வாய்ப்பு இருந்தால் எடப்பாடி 10,000 எப்படிப்பா அப்படின்னு எப்படி அங்கதான் ஆரம்பிப்பாரு. அவருதான் வரியெல்லாம் ஏத்திடுவோன்றாரு. இவங்களும் அதான் சார் செய்ய போறாங்க. வரி நான் சொல்றேன்ல, இந்த 8,000க்கு ஆசைப்பட்டு இந்த 10,000க்கு ஆசைப்பட்டெல்லாம் நீங்க அதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னா நடுத்தர மக்களும் இந்த அதற்கு கீழான நடுத்தர மக்கள், லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸை கூட சொத்து வரி பாதிக்கும். திமுக ஆட்சியில ஏத்துனாங்க சார், ஏத்தலைன்னா இவ்வளவு தூரம் கொடுத்துருக்க முடியாது சார். அது மட்டும் வேணும் உங்களுக்கு சொத்து வரி ஏத்தக்கூடாதுன்னா? எதுக்கு கேட்டீங்க இலவசத்தை? வேணான்னு போராட்டம் பண்ணி வீதிக்கு வரணும் சார் மக்கள். இலவசம் வேண்டான்னு 1000 ரூபாய் விடுங்க சார், மற்ற எதுவுமே வேண்டான்னு வந்து வீதிக்கு வந்திருக்கணும் சார். இனிமேலாவது வரணும் சார். இல்லாட்டி சத்தம் இல்லாம நம்ம மேலதான் திணிப்பாங்க. எங்க இருந்து கொடுப்பாங்க காசு? நீ இதையும் வாங்கிக்கணும் அப்புறம் எனக்கு எதுவும் ஏத்தக்கூடாதுன்னு எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும்? என்னது வெளிப்படையா எடப்பாடி சொல்லிடக்கூடாது, வெள்ளந்தியா சொல்லிவிட்டாரு.
நிபுணர்களை வைத்து வரியை கூட்டிடுவான்ட்டாரு. அப்படிதான் செய்ய முடியும். திமுகவும் அதைத்தான் பண்ணுவாங்க. அது வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இலவசங்கள் வேண்டான்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள், நலத்திட்டங்கள், இப்ப காலை உணவு திட்டத்தை அவர் எக்ஸ்டெண்ட் பண்றேங்கிறாரு. அற்புதமான திட்டம். அதுக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். நர்ஸ் பற்றாக்குறை இருக்கு, டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கு. இந்த செலவெல்லாம் அதுல எடுத்து போட்டு நிரந்தரமா ஆட்களை எடுங்க. பலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பாது கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னும் எத்தனையோ செக்டார் ஊதிய உயர்வு, ஊதிய முரண்பாடுன்னு பல பல வார்த்தைகளோட நம்ம ஈஸியா ஒரு வார்த்தையில கடந்து போறோம். அது ஏற்படுத்துற வழி, அந்த செக்டார்ல வேலை செய்யற ரேஷன் கடைக்காரன் வேலை செய்யறான், அவனுக்கு 1000 குறை இருக்கு. ஒரு ஸ்கீமை ரத்து பண்ணுங்க, இந்த குறைகளை பூரா இந்த பணத்தை வச்சு அதை பூரா முடிங்கப்பா, செஞ்சுட்டு போங்க. பாதிக்கப்பட போற எகைன் அந்த ரேஷன் கடை விற்பனையாளரும் இடையாளரும் தமிழ்நாட்டு மக்கள்ல ஒருத்தன் தானே சார். வேலை கிடைக்காம இருக்கிற நர்ஸும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தானே சார். அவங்க மறைமுகமா பாதிக்கப்படுறாங்களா? ஏன்னா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டேன், நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன் டோக்கன், 8000 கூப்பன் கொடுத்துட்டேன். உங்க தலையில தான் வந்து விடியுது. வேலை கொடுக்க முடியல, ஆசிரியர்கள் நியமனம் பண்ண முடியல முழுமையா. இப்ப மாற்றம்னு சொல்ற விஜய் அதே தானே சார் சொல்றாரு. அதனாலதான் அவர் வர்றது, வந்து உட்கார்ந்தாதான் தெரியும். முதல் கையெழுத்து எதை போட போறான்னு தெரியல. ஒருவேளை வந்தா நான் சொல்றேன். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை விஜய் தன் அறிக்கையில நிறைய சொல்லியிருக்கிறார். அதுபோல திமுகவிடம் வந்து ஆட்சி எப்படியாவது பறிச்சிடணுங்கிற ஆர்வத்துல எடப்பாடி நடைமுறை சாத்தியமற்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பயிர்க்கடனே அதுக்கு முதல் உதாரணம். திமுக உஷாரா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லல. ஏன்னா அது சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? நன்றி சார், நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.